இந்த ஜாதகத்தோட புருஷன் குடிகாரங்க. வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ஒரு தனிநபர் ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஜாதகம் நம்ம கிட்ட வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், சொன்னால் சிரிப்பீங்க, சில பேருக்கு வந்து டென்ஷனாக வேற ஆகுறீங்க, என்னங்க நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கிறீங்க அப்படின்னு. இந்த பொண்ணுடைய ஜாதகம்ங்க. பொண்ணோட ஜாதகத்தை கொண்டுட்டு வந்தது அம்மா அப்பா. டீட்டெயில் இங்கேயும் ஹைட் பண்ணிக்கிறேன். செப்டம்பர் 2000 2K கிட்ஸ் தான். செப்டம்பர் 2000 பிறந்திருக்கிறாங்க. லக்னம் தனுசு லக்னம். லக்னத்தில் கேது இருக்கிறாரு. சந்திரன் புரட்டாதி நட்சத்திர அமைப்புகளில் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். சனியும் குருவும் டிகிரி அமைப்புல சொல்கிறேன். சனி 7 டிகிரியில் ரிஷபத்தில் இருக்கிறாரு. குரு 17 டிகிரியில் ரிஷபத்தில் இருக்கிறாரு. 7 லக்னத்துக்கு 7ல் மிதுனத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன் செவ்வாய், கன்னியில புதன் சுக்கிரன். அப்போ இந்த ஜாதகத்தோட அமைப்புகளை நீங்க அப்படியே பாருங்க. இங்க தான் இந்த ஜாதக அமைப்பு வருது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அம்மா ஜாதகம் இப்படி இருக்கேமா அப்படி இருக்கேமா, ஒரு சின்ன சின்ன வேலை அமைப்புகள்ல சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த தன்மை இருக்கேமா அப்படின்னு கடன்னு பலன் சொல்லி வந்து எல்லாம் முடிச்சாச்சு. பொண்ணு இப்படிங்க, ஆமாங்க எல்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி இதுதான். ஆக்சுவலி இந்த ஜாதகத்தோட புருஷன் குடிகாரங்க இப்படின்னு அவங்க வந்து ஒருத்தவங்க பலன் சொன்னாங்களாம். ஓகே, இந்த இடத்துலதான் நீங்க கவனமா பார்க்கணும். ஏங்க ஜாதகத்துல பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஏங்க குடிகாரனாரு அப்படின்னு நான் ஒரு அதிர்ச்சியில பாக்குறேன். பார்க்கும்போது இல்லைங்க அப்படி இல்லைங்க அப்படிங்கன்னு சொன்னாங்க. சரி, அப்ப நான் சொன்னேன், அம்மா பொண்ணு பிறந்தது நல்ல ஒளியான ஆவணி அவிட்டத்துக்கு அடுத்த திதியில பிறந்திருக்கிறாங்க. பௌர்ணமி யோகத்துல பொண்ணு பிறந்திருக்கு. அதே நேரத்துல லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டுல இருந்தா கூட வீடு கொடுத்தவர் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்காரு. சந்திராதியோகத்துல இருக்காரு. லக்னாதிபதி 6ல மறைஞ்சாலும் சந்திரனுக்கு ஒளியான சந்திரனுக்கு கேந்திரத்துல இருக்கிறாரு. இன்னும் ஜாதகத்துல 10ஆம் இடம் அதீத வலுத்த நிலை அமைப்புகள்ல குருவுடைய சுக்கிரனுடைய தொடர்புகள்ல 10ஆம் பாவகம் அப்படியே தகன்னு தங்கம் மாதிரி இருக்கு. கூடுதலா சிம்மமும் சிம்மாதிபதியும் அட்டகாசமா இருக்கிறாங்களேமா. இதெல்லாம் ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த புருஷன் குடிகாரன், இந்த பொண்ணுக்கு வர்ற கணவர் வந்து குடிகாரனா வந்துருவாராம். அதாவது இந்த பொண்ணோட பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு அவர் வரக்கூடிய கணவருக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாரு, மெடிசன் கொடுத்துட்டாரு அந்த ஜோசியர். நான் சொன்னேன், அம்மா 7ஆம் அதிபதி உச்சமா இருக்காரு, அவரே வந்து குரு சுக்கிரனோட தொடர்புல இருக்காரு, ஏமா அதெல்லாம் படம் மாட்டுது நம்ம ஜோசியருக்கு. கூடுதலா சந்திர அதியோகத்துல இருக்காரு. அருமையான கையில வச்சு தாங்கக்கூடிய கணவர் இந்த பொண்ணுக்கு வருவாரேம்மா அப்படின்னோடனே அழுதாங்க. அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் சத்தியமா அழுதாங்க அந்த கால்ல. ஐயோ ரொம்ப பயமா இருக்கும், கஷ்டப்பட்டு பொண்ணு அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல பொண்ணு, அது நீங்க சொல்லவே வேணாமா, பொண்ணு நல்ல பொண்ணு, அது ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரியுது, பொண்ணு நல்ல பொண்ணு, பொண்ணு புத்திசாலியான பொண்ணு, பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு, பொண்ணு மிகப்பெரிய அமைப்புகள்ல வருவாங்க. ஆனா இதுல பியூட்டி என்னன்னா, பொண்ணை விட இன்னும் பலமான ஸ்ட்ராங்கான, நீங்கெல்லாம் பார்த்து எங்க மருமக இப்படிப்பட்டவருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்ல வாழ்க்கை துணை பொண்ணுக்கு அமையும். ஆனா கொஞ்சம் தாமதமா பண்ணுங்க. வழக்கமா அந்த ராசி லக்னத்துக்கு 7ஆம் 8ஆம் இடத்தோடு இருக்கக்கூடிய சனி செவ்வாய் அமைப்புகள்னால கொஞ்சம் தாமதமா பண்ணுவீங்க. அது கூட ஒரு டேட் சொன்னேன், அந்த டேட் இங்க நம்ம சொல்ல வேணாம். இப்போ இந்த ஜாதகரோட ஹஸ்பண்ட் குடிகாரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகத்தினுடைய 7ஆம் அதிபதி உச்சமாகி சகல சுபர்களோட சுபத்துவமாகி தன்னுடைய உச்ச வீட்டுல ஸ்தான பலத்தோட இருக்கிறாருங்க. இந்த இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படியே புதனை போலவே செயல்படுவார். இந்த ராகு அமைப்புகள்லாம் அவங்களுக்கு நல்ல தன்மை இருக்குமே. அப்போ இவர் குடிகாரனா இருக்கிறதுக்கு விதி என்ன? ஒருத்தவங்களோட கணவர் குடிகாரங்க, இன்னொருத்தவங்களுடைய மனைவி இப்படிப்பட்டவங்கன்னு சொல்றதெல்லாம் இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமானா முடியாதுங்க. ஏங்க முடியாது? அறிவியலே உங்களுடைய பிளட் டெஸ்ட் எடுத்து தான் உங்களுக்கு மருத்துவம் கொடுக்குதே தவிர, உங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்பாக்கு இந்த மெடிசன் கொடுத்துருங்க, அம்மாக்கு இந்த மெடிசன் கொடுத்துருங்க, தம்பிக்கு அந்த மெடிசன் கொடுத்துருங்க, இவருக்கு மட்டும் இன்ஜெக்ஷன் மட்டும் போதுங்க அப்படின்னு தாத்தாக்கு ஒரு இன்ஜெக்ஷன் குத்தி அனுப்புற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு உலகத்துல அப்படின்னா, இந்த ஜோதிடர் மனைவி ஜாதகத்தை பார்த்து கணவர் குடிக்காருன்னு சொன்னதும் ஒத்து வரும். அப்ப என்னுடைய ஜாதகம்ன்றது என்னை பத்தியான விஷயத்த சொல்லும். என்னுடைய ஜாதகத்தின் 7ஆம் பாவகம் என்னுடைய பார்ட்னர் பத்தியான விஷயத்த குறிப்பிடும். ஓகேங்களா? என் ஜாதகத்துல 7ஆம் பாவகம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்களுக்கு நோய் வரப்போதா, கடன் வரப்போதா, இறப்பு வரப்போறதா அப்படின்றத அந்த ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியுமே தவிர, இந்த இடத்துல என்னோட ஜாதகத்தை வச்சு குடும்பத்துக்கே சொல்லிடலாம், பூர்வீகத்துக்கே சொல்லிடலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க மத்த ஜாதகம்லாம் கேட்குறீங்க? பொருத்தம் தான் அந்த பொண்ணு ஜாதகத்திலே பார்த்து குடிக்கார சொல்லிட்டீங்களே, எதுக்கு 2 ஜாதகருடைய டீட்டெயில கேட்குறீங்க? உண்மையிலேயே முட்டாள் தனத்தினுடைய உச்சம் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கணவர் குடிகாரனா வருவாரு அப்படின்னு சொன்னது தாங்க. அப்படி ஒரு ஜோதிடம்லாம் இல்லை.
இதெல்லாம் வந்து தானா அந்த இது வரக்கூடாதுன்னா இவர் குடிகாரனா வந்துருவாருங்க. இவர் குடிகாரனா வரக்கூடாதுன்னா இத்தனை ஆயிரம் வெள்ளிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா அவர் வரமாட்டாருங்க. இந்த மாதிரியான பித்தலாட்டத்துக்காக வர்ற விஷயம். அப்போ அருமையான கணவர், அருமையான அமைப்புகள் வரக்கூடிய இந்த ஜாதகம் நீங்களே பாருங்க. சாம்பிளா எடுத்து போடுறேன். ஒருத்தர் மறுத்து பேச மாட்டேங்கிறீங்களே, இதுதாங்க விஷயம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.